அதே போல் சில பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், உறுதி பூசுதலுக்கு முன்னால் பயந்தாங்கொள்ளி, எதற்கும் முன்வர மாட்டாங்க, பின்வாங்கி இருப்பார்கள், உற்சாகம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் உறுதி பூசுதல் என்ற அருட்சாதனத்தை பெற்ற பிறகு துணிச்சலோடும் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு முன்வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வர்களாக மாறுகிறார்கள். ஆனால் நீங்கள் இதெல்லாம் அறியணும். அதனால் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் மேன்மையான நேரம். பக்தியோடு ஆண்டவரிடம் ஜெபிங்க. ஆண்டவரே, உமது ஆவியை என் மீது பொழிந்தருளும். ஆவியானவரே, என் மீது இறங்கி வாரும். உமது கொடைகளால் என்னை நிரப்பியருளும், கடைகளாலும் கனிகளாலும். உமது வல்லமையால் என்னை வலுப்படுத்தும், எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் ஜெபித்துட்டு இருக்க வேண்டும். புரியுதா? அப்போது நாம் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாம் இப்போது வேண்டி இந்த உறுதி பூசுதல் பெறும் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம்.